ஹலோ. ஹலோ. சொல்லுடி. நீ சொன்ன பாறைக்கிட்ட நான் வந்தேன். நீ ஏன் வராம போயிட்ட? பாறையா? ஏண்டா நேத்து நீ என்கிட்ட சொன்னல நம்ம ரெகுலரா சந்திப்போமே அந்த ஆ, பாறை. ஆ, அதுவா? சொல்லு. ஏண்டா இப்போ உன்னால அங்க வர முடியுமா? வரலாமே. நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். ஏண்டா பைத்தியமே, கனவுல இல்ல இப்ப நிஜத்துல நான் இங்க வரணும்னு சொன்னேன். என்னடி இந்த நடு ராத்திரியில் உன் வீட்டுக்கு வந்து அந்த பாறை இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறியா? ஐயோ, நீ ஒன்னும் என் வீட்டுக்கு வர தேவையில்லை, நான் இங்க தானே இருக்கேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. மெதுவா மெதுவா, அம்மா அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஊதுரா முட்டாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா இருக்கா கேக்கு? இன்னைக்கா என் பர்த்டே? சத்தியமா ஞாபகமே இல்லை. அது இருக்கட்டும். என்னோட பர்த்டே எப்போ தெரியுமா? உன் பர்த்டேவா? உன்னோட பர்த்டேமா? மார்ச்சா? மார்ச் இல்லை. உன்னோட பர்த்டே டிசம்பர். டிசம்பர் 20. டிசம்பர்? நீ என்ன இந்த நேரத்தில்? நானே தூங்கிட்டு இருந்தேன்டா. அப்போ என் கனவுல வந்தான். யாரு? துல்கர் சல்மான். துல்கர் சல்மானா? என்கிட்ட ஒரே கேள்வி கேட்டான். நீ அந்த புலிமலையில பனிய பாத்தியான்னு. நான் அதான் வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். இந்த நடுராத்திரில பனியெல்லாம் தெரியாதுமா. வேண்டாம், நாளைக்கு காலையில பனிய பார்க்க நான் பொறுமையா வரேன். ஓகே? என் வண்டியில பெட்ரோல் இல்லை. அதை நான் போட்டுக்கிறேன். காலை சீக்கிரமா வந்துரு. வா. வரேன். ஆமா, நீ எப்படி இந்த ராத்திரில ஏறி வந்த? அதுவா, கதவை திறந்துருந்தா யார் தான் வரமாட்டா. என்ன, கதவு திறந்துருந்துச்சா? சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஏய், நிறுத்து, வண்டியை நிறுத்து. அப்புறம் உன்னை கூப்பிடுறேன். ஆர்சி புக்கும் இன்சூரன்ஸ் எடு. இன்சூரன்ஸ் எங்க? அது வந்து சார். சரி, அப்புறம் பேசுறேன். என்னையா சார்? ஹெல்மெட்டும் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லை. இன்சூரன்ஸ் இல்லையா? என்ன சார், டேட்டு மறந்துட்டேன். டேட்டு சுத்தமா ஞாபகம் இல்லை. எங்க போயிட்டு வர? அது வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் சார். ஹாஸ்பிட்டலு போ. ஹலோ சார். எங்க? என்ன பனி எங்க? நான் தான் அப்பவே சொன்னல, பனிலாம் பார்க்க முடியாதுன்னு. என்னோட தூக்கம் வேற போச்சு. ரொம்ப குளிர்து வேற. நல்லா தூங்கி இருந்திருக்கலாம். பாரு, நான் ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லு. கிண்டல் பண்ணக்கூடாது. இல்ல வேண்டாம், நீ கிண்டல் பண்ணுவ. சொல்லுடி. இல்ல வேண்டாம். உனக்கு
என்னை எவ்வளவு பிடிக்கும்? அடி பைத்தியக்காரி. கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லு. உண்மையா சொல்லணும்னா இந்த வான அளவு பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லு. வானம் கீனோன்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக்காவா? ம். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டிலாம் கரண்ட்டே இருக்காது. அப்போது என் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தாமஸார் வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இருந்தது. சுவிட்ச் போட்டால் எரியிற லைட்டையும் கரண்ட்டில் ஓடுற ஃபேனையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் 10வது படிச்சுட்டு இருக்கும்போது 16 வயசு பையனுக்கு கரண்ட் எதுக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாயந்தரம் ஒரு 6:30 7 இருக்கும், அப்போ தான் கரண்ட் வந்துச்சு. சுவிட்ச் போட்டதும் பல்ப் எரியுது, அப்போ தான் நான் பார்த்தேன். நான் அந்த வீட்டில் அது வரைக்கும் பார்க்காத ஒரு வெளிச்சத்தை அன்னைக்கு தான் பார்த்தேன். எல்லா இடமும் வெளிச்சம். அந்த நாள் தான் என் வாழ்க்கையில ரொம்ப நான் சந்தோஷப்பட்ட நாள். அதான் சொன்னேன். அதனால தான் உன்னை அந்த ஆகாயத்த அளவுக்கு பிடிக்கும்னு சொன்னேன். இது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா? மேரேஜ் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் பீச்சுக்கு போனோம். அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் மாலுக்கு போனோம். மாலுக்கு போய் நாங்கள் இங்கே பாரு, உனக்காக தான் வாங்கினேன். நைக்கி. நைக்கி இல்லை. படிப்பாளி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கே. இந்த கலர் உனக்கு நல்லா மேட்சாக இருக்கும். நான் வந்து உங்கள் அப்பாட்ட பேசணும்ல? ஆமாம், பின்ன கல்யாண பேச்சு எடுத்தாலே நம்ம குழந்தைத்தனமாக பேசுகிறோம்ல? இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட கேஸ்ட்டை பற்றி ஏதோ கேட்டா என்ன? என் செல்ல குட்டி, நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? நீ வாழ்க்கை ஃபுல்லாக இதை தான் கேட்டுட்டு இருப்பியா? இல்லடி, கல்யாணம்னு வந்தால் எங்கள் ஃபேமிலி வருவாங்க, உங்கள் ஃபேமிலி வருவாங்க. அப்போ இதை பற்றி கேட்பாங்க. அதனால உங்கள் அப்பா கிட்ட எப்படி நான் இதை பற்றி பேசுறது? ஓ, எல்லார மாதிரியும் எங்கள் அப்பாவை பார்க்காத. ஹி இஸ் வெல் எஜுகேட்டட் அண்ட் சிவிலைஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டார். நம்ம என்ன பேசினாலும் அந்த விஷயம் என் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஃபெயிட் அப். என் மனசில் அந்த மாதிரி என்ன இருக்குன்னு நினைக்கிறியா? சே, அப்படின்னா நீ என்ன காதலிப்பியா? பின்ன என்ன, நம்ம 2 பேரும் தானே காதலிக்கிறோம். அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அப்பா அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் IPS ஆஃபீஸர். அதான் பிரச்சனையே. என்னது? இல்லை, வேற பிரச்சனை கூட இருக்குல்ல. என்ன? அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம பேசினோமே, அப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்ததும் இல்லை. சின்ன வயசில் பார்த்தப்போ இப்போ தான் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இங்கே பாரு, ஒன்றா வாழ போகிறது நம்ம 2 பேர் மட்டும்தான். எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கேட்டா நான் உன்னை காதலிச்சேன். கல்யாணம் முடிஞ்சா நீயும் நானும், அவ்வளோதான். இல்லை, ஃபேமிலி நாம மட்டும்தான். எனக்கு ஒரு முத்தம் தரியா? ஐயோடா, முத்தமா? ஆளை பாரு. சரி, நான் உனக்கு தரேன். வேண்டாம். வேண்டாம்.